எனக்கும் என்னைக்காச்சும் ஒன் டே பிராண்ட் கொலாபரேஷன்லாம் வரும்ல, வருவாங்களா அப்படின்னு நான் கேட்கல, வருவாங்களா அப்படின்ட்டு ட்ரீம் பண்ணுறேன். எங்க நான்லாம் போயஸ் கார்டனில் வீடு வாங்கக்கூடாதா? தெருவில் இருந்தால் தெருவிலே தான் இருக்கணுமா? என்னடா இந்த ஃபிசிக்கை வச்சுட்டு நீ பிராண்ட் கொலாபரேஷன்ஸ்லாம் ட்ரீம் பண்ணுறிய அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். தலைவா, ஆல் அவர் ட்ரீம்ஸ் வில் கம் ட்ரூ ஒன்லி இஃப் யூ ட்ரீம். கரெக்டு தானே? நம்ம கனவு கண்டாதான் நம்ம கனவை அடையிறதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் எடுப்போம், கனவையும் அடைவோம். ஸோ அதே மாதிரி தான் நானும் கனவு காண்றேன். ப்ரோட்டீன் பவுடர் 2500 வருது தலைவா. அதுவும் வே ஐசோலேட்லாம் வந்து 4000 வருது. மாதம் 4000 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ஒரு 4 மாதம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஓரளவு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டோன்னு வைங்க, நமக்கே பிராண்ட் கொலாபரேஷன்லாம் வரும். ஓகே, பட் அது பண்ணலாம்ல, நல்ல ப்ராடக்டாக இருந்தால் பண்ணலாம். நான் ட்ரை பண்ணிட்டு தான் பண்ணுவேன். என் உடம்புக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் என்ன ட்ரை பண்ணுறேன், எனக்கு எப்படி இருக்குன்றதை தான் நான் சொல்லுவேன். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டேன். ஓகே, அண்டு ஃப்யூச்சரில் நான் பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஆனதுக்கப்புறம் நீங்களும் நான் சொல்கிறதெல்லாம் நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறாதீங்க, சிந்தித்து செயல்படுங்கள். ஓகேவா? எனக்கும் காசு தேவை, அதனால் நானும் கண்டிப்பாக இந்த பிராண்ட் கொலாபரேஷன்லாம் பண்ணி தான் ஆகணும். என்னை நம்பி பார்க்குற நீங்களும் ப்ளீஸ் கொஞ்சம் உங்களுக்கு அது தேவையா, கரெக்டாக இருக்குமா அப்படி இப்படின்ட்டு ரிசர்ச் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்டை பற்றி வாங்குங்க. நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குன்ட்டு, அது வாங்கணுமா வாங்கக்கூடாதா, கரெக்ட் இல்லைன்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இது வந்து டே 5 ஆஃப் மை ஃபேட் லாஸ் ஜர்னி. என் வெயிட் 67.8 kgs. ஒன்றுமே உருப்படியாக பண்ணல. 10k ஸ்டெப்ஸ் கார்டியோ நடந்தேன், 8 hours தூங்கினேன், இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருந்தேன், 2 liters ஆஃப் வாட்டர் தான் குடித்தேன். இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ். ஸோ ஓவர் கார்ப்ஸு வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டாங்க. ஓவர் கார்ப்ஸு நம்மளே குக் பண்ணணும் போல். அண்டு ஜிம் போகல, எனக்கு போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி ஹெட்டேக்காக இருந்தது. அண்ட் இப்போ எனக்கு அவ்வளோவா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அவ்வளோவா பண்ண தெரியாதனால எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வர மாட்டேங்குது. என் ஃப்ரெண்ட் ஹெல்ப் கேட்டிருக்கேன். ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக் என்னோடய ஃப்ரெண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு. ரைஸ் நிறையா சாப்பிட்டேன், கலோரி இன்றைக்கி ஃபுட் ட்ராக் பண்ணல, ஸோ அது ஒரு மிஸ் ஆயிடுச்சு. ப்ரோட்டீன் எடுக்கலை, கார்ப்ஸ் அதிகமாக சாப்பிட்டேன். ஸோ இன்றைக்கி டே அவ்வளோவா இல்லை, உருப்படியாக வாக்கிங் பண்ணேன், நல்லா தூங்கின அவ்வளோதான். இப்போ வந்து என்னடா இப்படி பண்ணிட்டுருக்க, நீ எப்படா ஃபிட் ஆகுவ, பிராண்ட் கொலாப் பண்ணுவ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா ஒரு வருஷம் கழித்து பாருங்கள். பை.